பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த மேகா அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். நேத்து எண்ணூர் அனல் நிலையம் விரிவாக்கம் தொடர்பா ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. அதுல உங்களுடைய பேச்சும் வந்துட்டு சோசியல் மீடியால வைரலாக பார்க்க முடிஞ்சது. அதுல சில சலசலப்புகள் போறதையும் பார்க்க முடிஞ்சது. முதல்ல உங்களுக்கு எப்படி இந்த கூட்டத்தை பத்தி தகவல் கிடைச்சது? நீங்க எப்படி அதுக்குள்ள போய் பேசுனீங்க? ஸோ எனக்கு வந்துட்டு பப்ளிக் சோஷியல் மீடியா அப்படிங்கிறத விட என்னோட சர்க்கிள்ல வந்துட்டு நிறைய அமைப்புகள் இருக்கு. நான் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பூவுலகின் நண்பர்கள் கூட சேர்ந்து வாலண்டியரிங் அதுலலாம் தீவிரமா ஈடுபட்டுட்டு தான் வரேன். ஸோ என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா கொஞ்சம் அவேர் இருக்கிற மாதிரி அதுல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பர்சன் தான் நான் பேசிக்கலி. ஸோ அப்படிதான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. நான் போனதுக்கான காரணம் வந்துட்டு என்னோட ஃபியான்சே ஹஸ்பண்ட் டு பி அவங்க வந்து சோஷியாலஜிஸ்ட். ஸோ அவரோட ரிசர்ச்க்கு வந்துட்டு அதை அவர் டாக்குமெண்ட் பண்ணணும், லைக் போயிட்டு அங்க உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் கூட போயிருந்தேன் எங்க ஏரியா அப்படிங்கிறதுக்காக. போன இடத்துல லைக் ஈவன் தோ நான் ஆட்டோல தான் போனேன். போறப்போ ஆட்டோக்காரர் கேக்குறாங்க, வந்தவங்க கிட்ட எல்லாம் கேக்குறாங்க என்ன நடக்குது, கருத்து கேட்பா, இங்க இருக்கிற எண்ணம் இருக்கா, எங்களுக்கு தெரியாது அப்படி சொல்றாங்க. சோ பப்ளிக்கு மோஸ்ட்லி தெரியாது, எங்க அம்மா கூட தெரியாது. சோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான லைக் மேலளவுல தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. காமன் பீப்புளுக்கு அது போகுது. ஓகே. அதுல வந்துட்டு பெருவாரியான மக்கள் வந்துட்டு வெளியில இருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. உள்ளூர் மக்கள் யாருமே கலந்துக்கல. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டும் தான் கூட்டி வந்து கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வரதை பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி அது இருந்தது? ஆமா, அது வந்துட்டு தவறான ஒரு குற்றச்சாட்டு தான். ஏன்னா எல்லாருக்கும் பேச ஒரு இது வேணும். சட்டமே அதை அனுமதிக்குது இல்லைங்களா? நேத்து வந்துட்டு அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல நிறைய விஷயங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பா நடந்துச்சு. அதுதான் உண்மை. முதல்ல வந்துட்டு எங்களெல்லாம் உள்ள விடவே இல்லைங்க. உள்ள வந்துட்டு இருந்தது எல்லாமே கட்சி சார்ந்தவர்கள் இருந்தாங்க. நிறைய கட்சி சார்ந்தவங்க இருந்தாங்க. அப்போ உள்ள போகும்போது கூட்டமா இருக்கு, உள்ள விடல. அதுக்கப்புறமா ஒரு கட்சி பேசி முடிச்சுட்டு போறப்போ கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சண்டை போட்டு உள்ள போக வேண்டியதா இருந்துச்சு. நான் திருவத்தூர் பொண்ணுங்க, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் பேசிதான் உள்ள போக வேண்டியதா இருந்துச்சு. சோ போயிட்டு முதல்ல வந்துட்டு கவனிக்கதான் ஆரம்பிச்சோம் என்ன பேசுறாங்க அப்படின்னு. சோ நிறைய என்வாயர்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து பேசினாங்க. முகிலன் சார் வந்து பேசினாரு, பிரபாண்ணா பேசினாங்க, பகத்சிங் பேசினாரு. சோ அவங்க மேல எல்லாம் வந்துட்டு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. நீங்க இந்த ஊர்க்காரரே இல்ல, நீங்க வெளியில இருந்து வந்து பேசுறீங்க அப்படிங்கறத பகிரங்கமா அவங்க மைக்லயே சொல்றாங்க. சட்டம் அனுமதிக்குது. மாநில அளவுல யார் வேணா வந்து பேசலாம் அப்படிங்கறத சட்டம் அனுமதிக்குது. அப்ப வந்துட்டு இந்த குற்றச்சாட்டு வந்து அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு தெரியாது இல்லைங்களா? இப்ப இது வெளியில வருது அப்படின்னா பொதுமக்களுக்கு வந்துட்டு இந்த மாநில அளவு வந்து பேசலாம் அப்படிங்கிறது, லைக் யார் வேணா வந்து பேசலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஓகே நம்மள வந்துட்டு லைக் இவங்க வந்துட்டு வரக்கூடாது, இவங்கதான் கரெக்டா பேசுறாங்கன்னு நினைப்பாங்க. சோ அந்த இடத்துலதான் ஆக்சுவலா நான் வந்துட்டு பேசினதும் அந்த மொமெண்ட்ல போய் பேசினதுதான். ஏன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க யாரும். அப்போ நான் திருவத்தூர்காரி தானே, நான் வந்து பேசுறேன், அப்ப நான் பேசுறதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டும் இருந்தேன். சோ அதுதான் அவங்க அப்படி சொல்லிருக்க கூடாது, அப்படி சொன்னாங்க. அந்த இடத்துல எங்களால வேற யாராலையுமே எதுவுமே பேச முடியல. ஓகே. அந்த நிகழ்ச்சி வந்து கலெக்டரால வந்து கூட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதுல வந்துட்டு அரசியல்வாதிகள் கை எடுத்துட்டாங்க. அரசியல்வாதிகள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துற மாதிரியான ஒரு சூழல் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி செய்திகளை பார்க்க முடியுது. அது அந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? எப்படி போச்சு? அது இருந்துச்சுங்க. அது வந்துட்டு உண்மையா சொல்ல போனோம்னா அது ஒரு கட்சி மட்டும் கிடையாது. வந்த எல்லா கட்சிகளுமே ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருந்தாங்க. எனக்கு பேசிக்கலி எப்படி இருந்துச்சுன்னா, யா அங்க சிட்டிசன்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வந்தாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான பர்சன் போறப்போ கூட்டம் பாதி காலியாயிரும். அப்படிதான் இருந்துச்சு. இப்ப நான் பேசுறதும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகலாம். பட் தட் வாஸ் தி ரியாலிட்டி. நீங்க அந்த கூட்டத்துல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அங்க வந்துட்டு ஒரு பவரோட கண்ட்ரோலும் அங்க இருந்துச்சு. அதுதான் உண்மை. கருத்து கேட்பு கூட்டம்னா இன்னைக்கு முடிக்க முடியலன்னா மறுநாளும் கண்டினியூ பண்ணி நடத்தி இருக்கணும். ஆனா நடுவுலயே கலெக்டர் எழுந்து போனாங்க, வீடியோ ஆஃப் பண்ண சொன்னாங்க. கடைசியில தான் வந்து என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா பேசுறவங்களுக்கும் இல்ல இது வேண்டான்னு பேசுறவங்களும் வந்து பேச முடிஞ்சது. அப்பதான் காலியாச்சு. அப்ப வந்துட்டு இல்ல இல்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. சோ அதெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் லைவ்ல வந்துச்சு இல்லைங்களா? சோ இது நாங்க வந்து நேர்ல பார்த்த விஷயங்கள். அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருந்தது? கட்சிக்காரங்களுக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க வராங்க. ஒவ்வொரு கட்சியாருக்கு என்ன மோட்டிவ் இருந்ததா நீங்க பாக்குறீங்க? ஆதரவு மோட்டிவா இல்ல எதிர்ப்பு மோட்டிவா இல்ல ஏன் இந்த குழப்பமான சூழல் நடைபெற்றுன்னு பாக்குறீங்க? தெரியலைங்க. என்னவா வேணா இருக்கலாம்.
பேசின விஷயங்கள் வந்து இப்போ பிரச்சனையே என்னன்னா, அவங்க வந்து ஓட்டுக்காக பேசுறாங்களா? இல்ல இமேஜ்க்காக பேசுறாங்களா? அதெல்லாம் தாண்டி இங்க ப்ராப்ளம் என்ன நடக்குதுன்னா, இது வாக்கரசியலா பார்க்கப்படுது. முன்னாடியே யாருமே சுற்றுச்சூழல் பத்தி பேசாம இருந்தாங்க. இப்ப வந்துட்டு யாரும் பேசாத விஷயத்த நாங்க எடுக்குறோம் அப்படிங்கிற மாரி எடுக்குறது, எங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அப்போ உண்மையா நாங்க பேச வரும்போது, சோசியல் மீடியால எங்கள போட்டு அடிக்கிறது. என்ன பண்றாங்க, "நீ இந்த கட்சி, நீ அந்த கட்சின்னு" சொல்றாங்க. கடைசியில அந்த கட்சியில இருக்கவங்களும் எங்கள அடிக்கிறாங்க. இந்த மாரி தான் ஆகுது. அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அந்த ப்ராப்ளம் இல்ல இல்லீங்களா? இங்க வாழ்ற எங்களுக்கு தாங்க தெரியும். என்ன ப்ராப்ளம் நடக்குது. எங்க வீட்ல இப்போ நீங்க மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா, வெளியில போனீங்கன்னா, அந்த சிபிசிஎல்ல இருக்கிற அந்த புகை வந்துட்டே இருக்கும். அந்த நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். மழை காலத்துல அந்த நெருப்பு அணைஞ்சு போயிரும். அந்த கேஸ் ஸ்மெல் ஹெவியா வரும். வயிறு கலக்கும். ஒரு மாரி இருக்கும். அன்ஈசியா இருக்கும். அதெல்லாம் நாங்க தானே கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நாங்க பேசும்போதும் வைரல் ஆக்குறோம்ன்ற பேர்ல, இப்ப எனக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்க எனக்கு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அவ்ளோ பேர் பேசுனாங்க. அவ்ளோ பேர் அவ்ளோ பாயிண்ட்ஸ் பேசுனாங்க. நித்யானந்த் ஜெயராம் பேசினாரு. மே 17 இயக்கத்துல இருந்து பிரவீன் அண்ணா பேசினாங்க. எல்லாருமே பேசுனாங்க. அது எதுவுமே வைரல் ஆகாம, என்ன வைரல் ஆக்கிட்டு இப்ப நான் முழிக்கிறேன். ஐயோ! நம்ம லைக் நான் இந்த ஊர் இங்க பேசாம நான் எங்க பேச முடியும்? இப்போ இந்த ம், மாரி ம், ம். பொண்ணுங்க வெளியில பேசவே கூடாது அப்படிங்கிற மாரி கமெண்ட் போடுறது. அ அவங்க இஷ்டத்துக்கு வேலை வெட்டி இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசுறது, அதெல்லாம் கஷ்டமா இருக்கு இல்லீங்களா? சோ இந்த கட்சிகளுக்கு என்ன மோட்டிவா வேணா இருக்கலாம். அது இமேஜுக்கான ஒரு மோட்டிவா இருக்கலாம். நாங்க மக்களுக்காக பேசுறோம் அப்படிங்கிற மோட்டிவா இருக்கலாம். வாக்கரசியலோட மோட்டிவா இருக்கலாம். ஓட்டு வேணும் அப்படிங்கிற மாரி ஓட் பேங்க் மோட்டிவா இருக்கலாம். இருந்துட்டு போகுது. ஆனா அது மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல. நேத்து டெஃபினைட்லி அது எந்த ஒரு நல்லதும் பண்ணல. அது ஒரு புரொபகண்டா மாரி அப்படிதான் முடிஞ்சுச்சு. இந்த கட்சிக்காரன் தான் இப்படி பேசுறான். அப்போ இத பத்தி பேசுறவங்க எல்லாரும் இந்த கட்சிக்காரன் அப்படின்னு அடிக்க தான் ஆரம்பிச்சாங்க. என்னால பேசவே விடல. ஓகே. சோ ஸ்டார்ட்டிங்ல என்ன பேச விடலன்றதுக்கு காரணம் நான் என்வாயர்ன்மென்ட் பத்தி பேசினது அப்படிங்கிறதே கிடையாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு ம். இப்போ. அத கேட்டாலும் என்ன திட்டுறாங்க. சோ ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா, அப்பதான் சீமான் அண்ணா பேசிட்டு போனாங்க. பேசிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட கட்சியில இருக்கவங்க எல்லாம் என் பின்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. நான் வெயிட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கேட்கிறேன், கெஞ்சுறேன். பேச விடுங்க, பேச விடுங்கன்னு. விடவே இல்ல. அதனால நான் அங்கேயே நின்னுட்டேன். நான் இங்க நின்னா தானே பேச விடுவீங்க. அதுதான் வாய்ப்பா இருந்துச்சு. அதனால நான் அங்கேயே நின்னுட்டதால, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூடவே இருந்துட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு தான் அங்க இருக்கிறவங்க நாம் தமிழர் தான் பேசிட்டு போயிட்டீங்கல்ல. சீமான் தான் பேசிட்டு போயிட்டார்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் நாம் தமிழர்லயே பேச வைக்கிறீங்க? அப்படிதான் கேட்டாங்க. அது வரைக்கும் நான் பேச ம். ஸ்டார்ட் பண்ணவும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் நான் சொன்னேன், "நான் நாம் தமிழர் கிடையாது. உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு அரசியல் பத்தி பேசினா, லைக் புரட்சிகரமா பேசினா, என்வாயர்ன்மென்ட் பத்தி பேசினாலே நாம் தமிழர் தான்ற இமேஜ் வருது அப்படின்ட்டு ஒரு பக்கம் இந்த விளம்பரம் போயிட்டு இருக்கு. நான் சொன்னது என்ன? டிஎம்கேல படிச்சவங்க இருக்காங்க. நெறைய படிச்சவங்க இருக்காங்க. உட்காருங்க. ஒரு பிளானிங் கமிஷன் மீட்டிங் போடுங்க. அத ரீபர்போஸ் பண்ண முடியுமா? அந்த 800 தெர்மல் பவர் பிளான்ட்ட வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு குளோபல் மாடல் மாரி ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமா? ரினியூவபிள் எனர்ஜி, சஸ்டைனபிள் எனர்ஜி ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமா? அவ்ளோ அத்துமீறல் இருக்கு. விதிமீறல்கள் அதுல இருக்கு. ம். அதெல்லாம் அப்ப இப்படி யூஸ் பண்ண முடியுமா? இது மக்களுக்கு நல்லதா சேர முடியுமா? எனஃப் இஸ் எனஃப். போதும். இத ம். டிப்ளீட் பண்ணது எல்லாமே போதும். அப்போ இதுக்கப்புறம் வரதாச்சு இப்படி வரணும். ஏன்னா இன்னும் நம்ம அந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இல்லைங்களா? இன்னைக்கு பெரியாரும், கலைஞரும் ம். இருந்தா கூட ரினியூவபிள் எனர்ஜி பத்தி பேசியிருப்பாங்க. தலித் மக்கள் அவதிப்படுறத பத்தியும், இந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ் நார்த் சென்னை அவதிப்படுறத பத்தியும் பேசிதான் இருந்திருப்பாங்க. அதனால ம். அம் கட்சிகள் இன்னைக்கு தே ஆர் இன் எவ்ரி டைரக்ஷன் அண்ட் என்னையும் போட்டு எல்லா டைரக்ஷன்லயும் இழுக்குறாங்க. டசன்ட் மேக் சென்ஸ். இதுல இதுல செய்திகள படிக்கும்போது அதிமுக ஆகட்டும், இல்ல பாஜக ஆகட்டும், இல்ல திமுக ஆகட்டும், எல்லாமே அந்த அனல் மின் நிலையத்த வரவேற்கிறதா பார்க்க முடியுது. மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவினர் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு குழுவினர் மக்கள் உள்ளூர் மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பகுதியோட மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? 2 தரப்புமே இருக்கு. லைக் அ எங்க அப்பா அத அக்செப்ட் பண்ற ஆளு. நான் அத அப்போஸ் பண்றேன். அதனால ஓகே. எல்லாமே அந்த மாரி இது இருக்கு. ஆனா எங்களோட யங்ஸ்டர்ஸோட தாட் என்னன்னா, ஒருவேள இவங்கள சென்சிடைஸ் பண்ணா அவங்களும் எதிர்ப்பாங்க. உண்மையான ம். முகத்த காட்டணும்னா, இதுதான் நடக்குது. ஏன்னா, இப்போ நான் ஜிஐஎஸ் படிச்ச பொண்ணு சரிங்களா? நான் சேட்டலைட் இமேஜ் யூஸ் பண்ணி என்னால நான் மேப் பண்ணியிருக்கேன். எல்லா ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியும் நான் மேப் பண்ணி, நான் படிச்சிருக்கேன் அந்த ஏரியாவ பத்தி. நான் பார்த்திருக்கேன். டைம் சீரியஸ் இமேஜஸ் வச்சு ஒரு இடம் எப்படி மாறுது அப்படிங்கிறத நான் பார்த்திருக்கேன். மத்த ஏரியாஸ்ல என்ன மாரி இந்த இண்டஸ்ட்ரியல் போகும் அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். எவ்வளோ டெத்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இதெல்லாம் மக்கள்
பார்க்க முடியாது இல்லைங்களா? இது என்னோட பிரிவிலேஜ். இது எஜுகேஷன் எனக்கு குடுத்த பிரிவிலேஜ். இத அவங்க பார்க்க முடியாதுன்றப்போ, அவங்களையும் சென்சிடைஸ் பண்ணா, அவங்களும் இத கேட்பாங்க இல்லைங்க. ஏன்னா, இந்த டாப் டேபிள்ல நடக்கிற டிஸ்கஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து பேசுற டிஸ்கஷன் எல்லாமே, இது நம்ம மாடல் இது பண்ணணும், சோலார் பண்ணணும், இத வந்துட்டு இப்படி ஆக்கணும், சஸ்டைனபிள் ஆக்கணும் அப்படிலாம் பேசுறாங்க. அந்த மாரி பேச்சுக்கள் ம். மட்டும் தான் போயிட்டு இப்ப நான் படிச்ச இடத்துல ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே நாங்க அததான் பேசுவோம். யாருமே இன்னி வரைக்கும் 800 தெர்மல் பவர் பிளான்ட் பத்தியும், நியூக்ளியர் பத்தியும் பேசிட்டு இருக்கிறது கிடையாது. எல்லாருமே இப்படி பேச ஆரம்பிச்சுட்டோம். அப்போ அது ஏன் எங்க ஊருக்கு வரக்கூடாது? சொல்லுங்களேன். அது படிப்பு எனக்கு ம். குடுத்த ஒரு புத்தி தானே. அது புத்திய நான் ஓகே. வச்சுக்கிட்டேன்னா அது செல்ஃபிஷ் தானே இல்லைங்களா? அப்ப அது மக்களுக்கும் போய் ம். சேரும். அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா, அவங்களும் நியாயமா முடிவெடுப்பாங்க. நியாயமான விஷயங்கள கேட்பாங்க. அந்த ஆதங்கத்துல தான் நேத்து நான் பேசினது. இப்போ ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்துட்டு ஆபத்து இருக்குன்னு உண்மையாலுமே மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த அரண்மனை நிலை இருக்கு. அதுல ஆபத்து இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சா அது வந்து தானா எதிர்க்க போறாங்க. இதுல வந்துட்டு இந்த மேல்தட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் இப்படிலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்கள் கிட்ட வந்துட்டு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிறதா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது பொய்யுங்க. அது பொய். இது பொய்யான வாக்குமூலம். ஏன்னா, நாங்க களத்துக்குலாம் போயிருக்கோம். மக்கள பார்த்திருக்கோம். செப்பாக்கம் வர சொல்லுங்க. நான் கூட்டிட்டு போறேன். இங்க காட்டுப்பள்ளி கிட்டயும் வந்து கீழ வந்து கிரவுண்ட்ல வந்து பேச சொல்லுங்க. எங்க ஏரியா பத்தி எங்களுக்கு தான் தெரியும். சிலர் இருக்காங்க. வேலை வாய்ப்பு வரும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதி இருக்காங்க. அவங்க கூட வந்துட்டு அந்த சர்க்கிள்ல இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை என்ன வரும். ஓகே. நம்ம ஆளுங்கட்சி கூட இருக்கோம். இது வந்துச்சுன்னா நமக்கு வேலை கிடைக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்க. ம். ஆளுங்கட்சி கூட ம். ம். இல்லாதவங்க, வாய்ஸ் இல்லாதவங்க, அப்போ அவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நேத்துமே வந்துட்டு அ இந்த ஊர ரெப்ரசென்ட் பண்ணி நான் வந்து சொல்றேன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரபரப்பு உண்டாச்சு. ஏன்னா அந்த ஊர்க்காரர் வந்து சொல்றாரு. ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் அது தேவையில்ல அப்படின்னு அங்க சண்டை ஒண்ணு போச்சு. அதுதான் அப்ப உண்மை. ம். ம். 2 பக்கமும் இருக்காங்க. சரிங்களா? உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு, "எப்பா எங்கள விட்டுருங்கடா சாமி" அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. "எங்களுக்கு வேலை வேணும்" அப்படின்னு நம்புறவங்க. இது ஆக்சுவலா என்னன்னா, இவங்களோட வல்னரபிலிட்டிய பயன்படுத்திக்கிறது தான். ம். ஆ ம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நேத்து நீங்க அந்த லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்தவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, "எங்களுக்கு ஓகே தான். வரட்டும். ஆனா, அ இந்த நார்த் சென்னை பண்ற மாரி பண்ணக்கூடாது. நார்த் சென்னை தெர்மல் பவர் பிளான்ட் பண்ற மாரி, வெளில இருந்து ஆட்கள கூட்டு வராதீங்க. என்வாயர்ன்மென்ட்ட சீர்கேடு பண்ணாதீங்க. பண்ணாம வையுங்கன்னு." அது நடக்குமாங்க? எவ்ளோ இடத்துல பார்க்குறோம். நடக்குமா? ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தான் இருக்கு. இன்னி வரைக்கும் இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. அது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். அது ஒரு பேட்டர்ன். அத மாத்தவே முடியாது. அப்போ அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம நடுத்தெருல இறங்கி போராடிக்கிட்டு நம்ம தான் உட்கார்ந்துருப்போம். கரெக்ட்டுங்களா? மறுபடியும் ம். நம்ம தான் போராடிக்கிட்டு அ உட்கார்ந்துருப்போம். அவங்க பசங்கலாம் ஃபாரின் கிளம்பி போயிருவாங்க. கரெக்ட்டுங்களா? எல்லாரும் வெளில போயிருவாங்க. என்ன இப்ப எங்க அப்பா கேட்கிறாரு, "நீ எதுக்கு இத பேசுற?" நான் கேட்கிறேன், "அப்பா ம். இங்க தான் ம். எனக்கு வீடு கட்டி குடுத்துருக்கீங்க. இதுதான் எனக்கு ஊரு. நீங்க தான் எனக்கு வீடு இங்க கட்டி குடுத்தீங்க. நான் இங்க தான் இருக்க போறேன். வீட வித்துட்டு நீ வெளிய போ." சரி நான் வீட வித்துட்டு நான் போறேன். எவ்வளோ பேரால போ முடியும்? எவ்வளோ ம். பேரால ம். போ முடியும்? அந்த பிரிவிலேஜ் எவ்வளோ பேருக்கு இருக்கு? இல்ல, இல்ல. கிரவுண்டுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. ஸ்டடி இல்ல. யாருமே வந்து சொல்லல. ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லலன்னா, ஸ்டடீஸ்லாம் இருக்குங்க. எத்தனையோ ஜர்னல்ஸ்ல இருக்கு. சோசியாலஜி ஜர்னல் எடுத்து பார்க்க சொல்லுங்க. ஃபிஷர்மேன் கஷ்டப்படுறத பத்தி போட்டிருக்காங்க. மெடிக்கல் ஜர்னல்ஸ் எடுத்து பார்த்து சொல்லுங்க. எவ்வளவோ ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு ஸ்டடி நடத்துது. பொல்யூஷனால எப்படி உடல் பாதிக்கும் அப்படின்ட்டுலாம். என்னன்னா, அத ஹைலைட் பண்ண மாட்டாங்கல்ல. ஹைலைட் பண்றது ம். இல்லல்ல. ஹைலைட் பண்ணா எப்படி இங்க நாங்க அடுத்த ப்ராஜெக்ட்ட கொண்டு வர முடியும்? இது கவர்ன்மெண்ட்ட எதிர்த்து பேசுற விஷயம் அப்படிங்கிறதே கிடையாது. இது தெர்மல் பவர் பிளான்ட்ட எதிர்த்து பேசுற விஷயம். ம். அதுக்கு பின்னாடி கண்டிப்பா. இருக்கிற சோசியல் இன்ஜஸ்டிஸ். நான் அதனால தான் நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், "எவ்வளவோ இடத்துல எவ்வளோ நல்லது பண்றீங்களே, எங்களுக்கும் நல்லது பண்ணிட்டு போங்களேன்." அப்போ ம். ஒரு ஒரு வைட் ஸ்ப்ரெட்டான ஒரு கவர்ன்மெண்ட் பர்ட்டிகுலரான இடத்துக்கு மட்டும் ப்ராக்ரசிவான ப்ராஜெக்ட்ஸையும், பர்ட்டிகுலர் இடத்துக்கு மட்டும் ரெக்ரெசிவான ப்ராஜெக்ட்ஸையும் வைக்கும்போது, அங்க இருக்கிற பியர் பிரஷர் வரதானே செய்யும். மக்கள் வந்து ம். கேட்க தானே செய்வாங்க. அப்படித்தானே ஒரு கவர்ன்மெண்ட் வொர்க்ஸ். பியர் பிரஷர்ங்கிறது தான் ஹவ் அ கவர்ன்மெண்ட் டெமோக்ரஸி வொர்க்ஸ். அத நம்ம குடுக்கும்போது, அ இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெளிலவே வந்து பேசக்கூடாது. அந்த அளவுக்கு இவங்க பண்ணிடுறாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. ஆனா நெறைய பேருக்கு இது வர வேண்டாம் அப்படிங்கிறது தான். கூட்டத்துல நெறைய பேரு பேச விடல. கடைசில தான் பேச விட்டாங்க. அப்ப கிளம்பி போயாச்சு. அதனால வெளில வர வாய்ஸஸ வச்சு மட்டும் நம்ம வந்துட்டு பேசக்கூடாது. மெஜாரிட்டி இவங்க தான் இருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடாது. இல்ல ஆதரவுங்க எல்லாமே வேலை வாய்ப்பை மையப்படுத்தி தான் பேச பார்க்க முடியுது. இங்க வந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பை மக்களுக்கு குடுத்துட்டா, இத நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிற டிமாண்ட் வைக்கிறத பார்க்க முடியுது. உங்கள் பார்வையில இந்த ஒரு திட்டத்துக்கான வேலை வாய்ப்பு, அதை ஒட்டி அந்த திட்டத்த கொண்டு வரது அப்படின்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அம்
ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாமே கான்ட்ராக்ட் ஒர்க்கிங்கா மாற ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அண்ட் இவங்க சொல்றாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஹவு ட்ரூ இட் இஸ்? உங்களுக்கு ம், கிடைக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மை? இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். நமக்கு பொதுவா தெரிஞ்ச ஃபேக்ட்டுங்க. இப்ப நான் தான் இத வெளியில பேசுறேன் அப்படிங்கறதால இவ தான் சொல்றா அப்படின்ட்டு இல்ல. தெரிஞ்ச ஃபேக்ட். நம்ம கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாங்க வேலை வாங்கி தரோம், இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுல வந்துட்டு பலன் அடையறவங்க இருக்காங்க. அத நம்ம மக்கள் நம்ப ம், தானே செய்வாங்க. லைக் ஹோப் இருந்துட்டே தான் இருக்கும் மக்கள் கிட்ட. சரி வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னே இருக்கட்டும்ங்களேன். வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னே இருக்கட்டும். இப்போ பேசுனவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, 100 கணக்கான இண்டஸ்ட்ரி இருக்கு. அத தாண்டி நாங்க இப்போ ஒண்ணே ஒண்ணு வைக்கிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. அப்போ அவ்ளோ இண்டஸ்ட்ரி இருக்கும்போது, ம், அங்கதான் கிடைக்காத ம், வேலை உங்களுக்கு இதுல கிடைச்சிருமா? அப்படிதான். சரிங்க. வேலை வாய்ப்பு வேணும் தான். அப்போ நெறைய முன் அ எ எடுத்து பேசினவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஏன் நீங்க வந்துட்டு அத ஒரு டிக்னிஃபைடான ஒரு ஒர்க்கா குடுக்கக்கூடாது? ஒரு ம், சோலார் எனர்ஜி பிளான்ட் வைங்க." கமுதியில வச்சாங்க சோலார் எனர்ஜி பிளான்ட். ஏன் இங்க வைக்கக்கூடாது? அந்த அவ்ளோ பெரிய ஏரியாவ நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே! அப்போ இவங்க பசங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரட்டும். இல்ல படிச்சுட்டு ம், வரட்டும். டிக்னிஃபைடான ஒரு ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு குளோபல் எக்ஸாம்பிள் செட் பண்ணுவோம். அதான் ஹோப். அதான் ஹோப். எனக்கு வாழ்வாதாரம் இல்ல. என் மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல. நீ போ. போய் இதுலயே பொறள் போ அப்படின்னு சொல்றது கிடையாதுல்ல. ம். கலைஞரும், அ பெரியாரும் நமக்கு சொல்லிக் குடுத்த ஒரு சமூக நீதி. அ நம்ம சுயமரியாதைய அங்க நம்ம இழக்கிறோம். எனக்கு வேலை இல்லைங்க. ஏதாவது ஒரு வேலை குடுக்கும்போதே, அந்த சுயமரியாதைய நம்ம இழக்கிறோம். நம்ம வந்துட்டு கரெக்ட்டா எங்களுக்கு டிக்னிஃபைடான ஒரு ஒர்க் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். கரெக்ட் தான். ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, அத சுத்தி வந்து நெறைய மக்களுக்கு வேலை கிடைக்கும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா, இதுவரைக்கும் கிடைக்காத வேலை உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? வெளியில இருந்து வராங்கங்க. வெளியில இருந்து வந்துட்டு இப்போ இன்ஜினியர் எல்லாம் எடுக்குறாங்கன்னா, அங்க இருந்து லைக் இந்த ஊர்க்காரங்கலாம் இங்க வேலை செய்யலைங்களா? நார்த் இந்தியால ம், இருந்து ம், வந்து வேலை செய்றாங்க. வெளியில மத்த தமிழ்நாடு போர்ஷன்ஸ்ல இருந்து வந்து செட்டில் ஆனவங்க. அப்படிலாம் இருக்கிறப்போ, எந்த நம்பிக்கை உங்களுக்கு குடுக்குது? சரி அப்படியே குடுத்தாலும் எத்தன பேர் குடுத்துருவீங்க? மீதி இருக்கவன்லாம் அந்த பொல்யூஷன்ல அவங்களுக்கு இந்த இன்டென்சிட்டி புரியல. இதுவரைக்கும் இருக்கிற ம், தெர்மல் பவர் பிளான்ட்ல கொஞ்சம் தூரமா இருக்கு. அவுட்ஸ்கர்ட்ல இருக்கு. இவங்க கொண்டு வந்து ஊர் மக்கள் வாழ்ற இடத்துக்கு நடுவுலயே வைக்க சொல்றாங்க. இப்போ செக்பாக்கம் மாரி ஏரியாலாம் போனீங்கன்னா, அங்க குழந்தைங்க கால்லலாம் அந்த சொறி இருக்கும். அந்த ஒரு ஸ்கின் இஷ்யூ இருக்கும். ஆஸ்துமா இஷ்யூ இருக்கு. அவ்ளோ பெரிய லாரி வந்துட்டு போயிட்டு இருக்கும். அந்த குழந்தைங்களால விளையாட முடியாது. அப்படி ஒரு நிலைமை இங்க இருக்கிற 200 மக்களுக்கு வருது அப்படின்னா, அப்ப அவங்க வந்துட்டு உட்கார்ந்து ஏசி போடுறதும், ஏர் பியூரிஃபையர் வைக்கிறதும் யாரால பண்ண முடியும்? அவங்களுக்கு எவ்வளவு ம், சம்பளம் ம், கிடைச்சது? அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகறதுக்கு. சென்னை இப்போ எல்லாரும் இந்த பக்கம் தான் வரோம். மணலி, இந்த பக்கம் தான் அர்பனைசேஷன் நடக்குது. சென்ட்ரல் சென்னையில வீடு வாங்கிட்டு போறதுக்கும், வீடு வாடகைக்கு பார்த்துட்டு போறதுக்கும் யார்கிட்ட காசு இருக்கு? சம்பாரிச்ச காசு அங்கேயே ம். தானே குடுக்கணும். சோ இதெல்லாம் தான். இந்த விஷயங்கள் தான் மக்களுக்கு போய் சேரணும். திருவட்டை சேர்ந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணாக நீ போயிட்டு உங்க தரப்பு நீங்க கருத்தை முன்னிச்சிருக்கீங்க. உங்க தைரியத்துக்கு பாராட்டுக்கள். உங்களுடைய கருத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிறைய நன்றி, விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.